சிவமங்கலம். நடராஜர் வேதங்களாட மிகு ஆகமமாட கீதங்களாட கிளரண்ட மேலாட பூதங்களாட புவனம் முழுதாட நாதம் கொண்டாடி நான் ஞானானந்த குட்டை அணுவினை ஆடுகளமாக்கி அணுவழி ஊடு ஆடு நாயகன் ஆங்கும் தசசதவூர் ஒன்றாம் கோணில் ஒளிந்து திரிந்தனன் அவனை விடும் நன்றி சென்னில் நீட்டம் நடம்புரி ஆதிசிவ ஞானானந்த குட்டனின் ஆதிசிவ ஞானானந்த குட்டிதே காண இலி உணர் அன்று மாயப்பித்தனின் மர்ம குட்டிதே கூத்தை பாராதே மனம் கெடும் கூத்தனை பார். வசி சிவசித்தம் திருச்சிற்றம்பலம் சிவமங்கலம். நடராஜ தத்துவம். அங்க அணுவினை ஆடுகளமாக்கி அப்படின்னா அந்த அணுவை தன்னுடைய ஆடும் தளமாக்கி அத 1000 ஒரு கூறாம் கோணில் கோநாடு கூத்தான் ஒளிந்து திரிந்தனன். 1000 அணுல 1000 துகள்கள்ல அங்க ஒரு துகள்ல அங்கு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒளிந்து திரிந்தனன் அந்த கோணில். அவனை விடுங்க அவங்க சித்தத்திற்குள்ளாரே நெஞ்சுக்குள்ளாரே. நந்தி சென்னில் நித்தம் நடம்புரி நந்தி சென்னில் நித்தம் நடம்புரி ஆதிசிவ ஞான ஆனந்த கூட்டன் ஆதிசிவ ஞான ஆனந்த கூட்டிதே காணையிலே உணர அன்றி மாயப்பித்தனின் மர்ம கூட்டிதே கூத்தை பாராதே. உங்களை சுத்தி நடந்துட்டு இருக்க இந்த கூத்தை பார்க்காதீங்க, கூத்தனை பார். இவன் திட்டத்தின் பெயரால் இங்கு சக கூத்தாட்டிகள் சகலர் என்கின்ற பெயரால். ஆமா, மாய பித்தனின் மர்ம கூற்றிதே. அவன் முன்னம் பித்தன் முடிந்தது. மாய பித்தன் மாயமா இருக்க பித்தன் அவன் ஆடும் மர்ம கூற்று. மாய பித்தனின் மர்ம கூற்றிதே கூத்தை பாராதே மனம் கெடும் கூத்தனை பார். வசி சிவசித்தம் திருச்சிற்றம்பலம். அப்ப அவர் தன்னுடைய ஆடுறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறது அதிநூதன நுண்ணணு எடுத்திருக்காரு. ஆமா, கோன் எடுத்திருக்காரு. அந்த கோனினுடைய இருப்பு அறிவிப்பு தான் அங்கு அரண்துடி தோற்றம் அமைத்தல் திதியாம் அரணங்கி தன்னில் அறையில் சங்காரம் அரணுற்ற அணைப்பில் அமரும் திரோதாகி அரணடி என்று மனுக்கிரகமே. இங்கு அரண்துடி தோற்றம், அந்த கார் இருளில் மறைந்திரு கரும் சிற்பம் நுண்ணணுக்குள்ளார. ஆமா, டமருகுள்ள கருமட. ஆமா, இங்க அப்படியே ஒரு கருமடம் இருக்கு. ஆமா, அது கார் இருளில் மறைந்திரு கரும் சிற்பம். அங்க இருந்துதான் அகார உகார மகார சேர்க்கையா அந்த உடுக்கை அங்க கையை விடுகிறார். உடுக்கை கொண்டு பிரணவ நாதம் என்கின்ற பெயர் சப்தத்தின் பெயரால் சகலத்தையும் படைக்கிறார். அவர் முதல் அறிவிப்பே தன்னை அறிவிக்கிறார். காட்சியில் இல்லாதும் அங்கு உள்ளுக்குள் ஒரு அழுத்தத்தோடும் அப்படின்னு ஓசை வடிவத்தை, சப்த வடிவத்தை, நாத வடிவத்தை வழங்குகிறார். இப்ப எல்லாமே மொத்தமா ஒரு கார் இருள கிடக்கணும் பள்ளத்தாக்குல. அந்த இடத்துல ஒளி ஊட்ட முடியாத அல்லது பெருமலை, இந்த இடத்துல தூரத்துல ஆளுங்க இருக்காங்களா என்ன தெரியல, தான் தனித்து இருக்கமா அப்படிங்கும்போது அங்கிருந்து ஒரு சப்தம் வருகிறது. அஞ்சேல் என்று அருளாய் போற்றி. ஒரு மனிதன் சப்தம் செய்து கொண்டிருக்கிறான், ஒரு இருப்பு அறிவித்துக் கொண்டிருக்கிறான். இதுவரைக்கும் நான் தனித்திருந்தேன், அஞ்ஞான இருளில் ஆழ்ந்து இருந்தேன். இருந்த பொழுதும் ஒரு ஓசை என் செவியை துளைத்தது, சித்தத்தில் நுழைந்தது. சிந்தித்தேன், திட்டித்தேன், சித்தத்தில் தேன். இப்ப அங்க ஆள் இருக்குங்கிறது ஆயிடுச்சு. அங்கதான் சப்தத்தின் பேரால வருது.
அரண் துடித் தோற்றம். ஆம் செல்வங்களே, அமைத்தல் திதியாம். இந்த அபயஹஸ்தம், பயம் வேண்டாம். அங்கு அபயாம்பிகையுடன் நம்ம அங்கு அபயீஸ்வரன் இருக்கிறான் அப்படின்னு காக்கிறார். அதுக்கு அடுத்தது அரண் அங்கி தன்னில் அறையில் சங்காரம். அங்கி தாங்கி இருக்கும் ஒரு சங்கார தத்துவம். நல்லார் புல்லார் என்று பாராது எவரையும் தீக்கிரையாக்கும் தீ. அதனாலதான் தீனே பேர் வைத்தான். சங்கார தொழிலுக்காக வடிக்கப்பட்டிருக்கும் அவனுடைய உச்சபட்ச நிலை. ஒரு நாள் எதையும் தகிக்க செய்து விடுகின்றான். சங்காரம். அரண் உற்ற அணைப்பில் அமரும் திரோதாயி. அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் படுத்திருப்பார். ஆமா, அவர் பாட்டுக்கு யார் கட்டுப்பாட்டிலும் இல்லாத அவர் ஒரு எதேச்சி அதிகாரனார். முயலகன். இங்க தத்துவத்துல முயலகன். அரண் உற்ற அணைப்பில் அப்படின்னு பார்த்து உட்காருங்கப்பா. ரொம்ப நீங்க கவனம் செலுத்தாது அமர்ந்தா அங்க உள்ள இருக்கிறவருக்கு ஏதாவது ஆயிருங்கிறதுக்காக பார்த்து கையாளுறதுன்னு சொல்லுவாங்களா. அரண் உற்ற அணைப்பில் அமரும் திரோதாயி. அப்ப சர்வ ஜாக்கிரதையா இருக்க. ஆமா, அதெல்லாத்தையுமே மொத்தமா அத்திற்குள் ஒரு அத்தன், இந்த வட்டத்திற்குள். அப்ப அரணடி என்றும் அனுகிரகமே. அப்ப தொங்குபதம், குஞ்சிதபதம், ஆமா, அதை கண்டு நீ ஒரு ஆனந்த முக்தி சித்தி அடைய வேண்டியதுங்கிறது தத்துவம். குனித்த புருவம் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் பால் வெந்நீரும் இனிட்டுமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. அந்த ஏந்திய திருவடி நான்கு எண்ணம் கொண்டோ அல்லது கண் கொண்டோ நான் கண்டுவிட்டால் எனக்கு இந்த பிறவி வேணான்றார். முடிஞ்சிருச்சு. அதான் நிஜம். அரண் அடி என்றுமே அனுகிரகமே. ஆமா, அங்க இடது பதம் அங்கு ஏந்தி நிற்கும். ஏன்னா அங்கு அன்னை இருக்கிறார். ஆமா, முன்னும் தாய்க்கு நிரந்தரமான ஒரு இடத்தை கொடுத்துட்டார், சரி பகுதியை கொடுத்துட்டார். நீங்கள் கண்டு கொண்டிருப்பது அன்னை என்கிறான். தந்தையின் தாங்குதலும் அன்னையினுடைய அறிவிப்புமா தன்னுடைய திருவடியை தருகிறாள். தாயும் தந்தையும் ஆன திருவடிகள். இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா இந்த கஜகஸ்தம் அந்த இடது கரத்தை அந்த திருவடி அருகாமையில காட்டியிருப்பார். வேறெல்லாம் வழி இல்லப்பா, நீங்க போயெல்லாம் சரணடையுங்கள். அந்த ஏந்திய திருவடிகள். திருவடியை சிவமாவது தேரில் திருவடியை சிவலோகம் சிந்திக்கல் திருவடியை செல் கதி அது செப்பில் திருவடியை தஞ்சம் உள் தெளிவாளர்க்கே. நீ உள்ள போய் தெளியணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னா நீ இங்க சிந்திக்கிறதுக்கு எதையுமே சிந்தியாது இரு. சிந்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஏந்திய திருவடியை மட்டுமே எண்ணிரு. சும்மா நீ நினைச்சுக்கிட்டு அது தெரியணும்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காது. ஆமா, உன் நினைவுதான் நினைத்து கொண்டீர். அது மட்டும்தான் உனக்கு இந்த பிறப்பிறப்பு சாகரம் ஜனன மரண பந்தத்திலிருந்து விடுவிக்க வல்ல ஒரே ஒரு அஸ்திரமா இருக்கிறது. அந்த கஜகஸ்தம் சரணடை அப்படின்னு சொல்லுது. சரணடையாதவருக்கு இல்லை சதாசிவம். இங்கு சரணடைகிறது தவிர வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம பாவப்பட்ட கூட்டடை ஆத்மாவா இருக்கும். பசி தாக சுக துக்க இருக்க நோய் காயம் வலி இன்னும் இந்த மனம்ன்ற ஒரு மகா பெரிய நோய். அது தானா 1000 நோய்களை செய்துட்டு இருக்கு. இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. அதை பார்த்து இது வேற ஒரு கோணத்துல அந்த கருத்து கிறுக்குனால கருத்து பிறழல்களால எதிர்மறையாய் கண்டு தன்னை தானே துன்பப்படுத்திட்டு இப்படி ஒரு அதிதீவிர மனநோய் உடையவன். சும்மா நம்ம இந்த கணம் நம்ம நிலையா இருக்கோம், ஒரு நிலைப்பாடோட இருக்கும் அப்படின்னா அது 100% அவனுடைய ஆசீர்வாதத்தினால் உன்னை ஒரு கன நேரத்துல 1000 முறை உருள விட்டு விடுவான். ஒரு செய்தி போதும் உன்னை அங்க தனியா அங்க தொடை மட்டும் நடுங்க, அங்க நடு நெஞ்சு மட்டும் நடுங்க, உள்ளிருக்கும் இதயம் மட்டும் 7 முறை இங்கு எழுந்தாடி கொண்டிருக்கும். ஒரு சாதாரண செய்தி போதும்னு சொல்றேன்.
யாருக்கும் தான் சொல்றேன். இதுதானே வாழ்வு. இந்த வாழ்வு ஏன் வந்தது? என்னை நான் என்ன நான் கருதினதனால் வந்தது. இது வெறும் வாகனம்னு கருதாததுனால வந்தது. இந்த பசி, தாக, சுக, துக்க, இருக்கு, இந்த உணர்வுகள், இந்த கிளறுதல்கள், இத்தியாதிகள், இதெல்லாம் தான் என்னுடைய வாழ்வின் பயணம், என் வாழ்வின் நிகழ்வுகள்னு நான் நம்பினதுனால வந்த விளைவு தானே அதெல்லாம். விதைக்கும் பொழுதே அறுவடை நாள் தீர்த்து விட்டான் அந்த விவசாயி, உத்தம விவசாயி. என்னை வேண்டி அந்த நெல்லை விதைக்கவில்லை, நெல்லை வேண்டி அந்த நல்லவர் அந்த நெல்லை விதைக்கவில்லை. அவன் வேண்டும் பொழுது அறுவடை செய்து கொண்டான். அங்க அறுவடை செய்யும் போதும் நீ தடுத்துட முடியாது, விதைத்த பொழுதும் நீ தடுத்து விட முடியாது, அறுவடை செய்யும் பொழுதும் தடுத்து விட முடியாது. எல்லாமே அவன் திட்டத்தில், அவன் கையில் இருக்கிறது. இப்படி ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கும். இந்த மறுகணம் மறைத்து வைத்திருக்கும் அதிசயங்கள் கோடி, அற்புதங்கள் கோடி, அபாயங்களும் கோடி. நித்திய கண்டம், பூரண ஆயுசு. இன்னைக்கு இருக்கேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா காற்று கதவடைத்து இவனை வீழ்த்தும். வேற ஒண்ணும் இவனுக்கு ஆயுதம் தேவை கிடையாது. அங்க உள்ள இருக்கும் இதயத்து காற்று கதவடைச்சிரும், வேலையை முடிச்சிடும். தடயமே இல்லாமல் வீழ்த்தி விடும் இயற்கை. எப்படி இந்த புவிதான் அந்தரத்துல இருக்குன்னு பார்த்தா என் வாழ்வும் அந்தரத்துக்கு மேல இருக்கிற அந்தரமால இருக்கு. இப்படி ஒரு அனித்திய வாழ்வுல ஒரு அனித்தியமான இந்த பந்தங்களோட நம்மளும் ஆழ்ந்த அவைகளிடத்துல அதுதான் வாழ்வு, அதுதான் குறிக்கோள், அவைகளுக்கான ஒரு வாழ்வை வாழ்ந்துகிட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு பரிபூர்ண வாழ்வா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் இன்னைக்கு இந்த மேடையில நேற்று எங்க இருந்தான் இந்த உறவு, இங்க நாளை எங்க இருக்க போகிறான்? இங்க வைக்கப்பட்டிருக்கிற மேடை அவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் இப்ப வைக்கப்பட்டிருக்கிறது தானே. இத உணரணுமா இல்லையா? இந்த மேடையவே பறிச்சிருவான். அப்ப எந்த மேடையுமே பறிச்சிருவான்ல. அப்ப இதெல்லாம் நம்ம தொடர்ந்து வரவிருக்கும் தூய உறவுகளா? இந்த நாடகத்தில் நடிக்க வைக்கப்பட்டிருக்கும் கதாபாத்திரங்கள். அவர்களை நாங்கள் வெறுக்க சொல்லவில்லை. அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்யுங்கள், நன்மையை போதியுங்கள், உண்மையை போதியுங்கள், ஒரு மனித தன்மையில் நிலைநிறுத்தி வைத்திருங்கள். வேறு என்ன இருக்கிறது என் செல்வங்கள்? இந்த வாழ்வில் ஒன்றுமே இல்லை. இது ஒரு ஏமாற்று வேலை. இனித்து கெடுக்கும் விஷத்தை நீங்கள் உண்டு கொண்டிருக்கின்றீர்கள், மறந்து விடாதீர்கள். இதெல்லாம் இல்ல. இன்னும் அதே தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் வந்தாச்சு. அது அதோட முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா விடாது விடலை புகுந்தது, பருவம் புகுந்தது, இங்கு வம்பு புகுந்துருச்சு. அங்க அதுக்குன்னு ஒரு அந்தரங்கத்தை, அதற்குன்னு ஒரு அறையை அது தயார் செய்து கொண்டு விட்டது. அந்த இடத்துல இறைவனையும் விடுறது இல்லை. எல்லாம் ஒரே கூட்டத்துல இருக்காங்க, ஆனா அவங்கவுங்க தனியா தனக்குள்ள ஒன்றோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் குழுமி இருக்கிற ஒரு கூட்டமா சந்தை கடையா இன்னைக்கு இந்த சகம் ஆயிடுச்சு. அவன் ரகசியம்தான். நீ ரகசியம் காத்தால் தண்டிக்கப்படுவார். ரகசியம் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஒன்றுமில்லை என் செல்வங்களே. திறந்திருங்கள். மடியில் கனம் வேண்டாம், வழியில் பயம் வேண்டாம். இயன்ற அளவு அந்த வாழ்வை வாழ்ந்து வையுங்கள். நம்ம மீட்டெடுக்கவே முடியாது. போயிட்டு அவனை போய் வழிபடுறதுக்கு போயிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு இதை தீர்த்து வை, அதை தீர்த்து வை, அதெல்லாம் எதையும் தீர்த்து வைக்க மாட்டான். அவன் ஏன் தீர்த்து வைக்கணும்? அந்த விதி உனக்கு என்னன்னு தெரியுமா? நான் இன்று கட்ட வேண்டிய கடனை கட்டாது போனால் இதற்காக, இந்த ஒரு கடனுக்காக எனக்கு ஒரு பிறவியை தருவான். ஏன் செத்தாரை பிழைக்க வைக்கும் வல்லரக்க சித்தர் கூட்டம். நீ ஒரு துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்குன்னா அதற்கு ஊழ் வினைக்கும் ஒரு காரணம் இருக்கு. இந்த பிறவிலிருந்து பிறந்து இதுவரைக்கும் நீ எவ்வளவு நெஞ்சறிந்து குற்றம் பண்ணிருப்ப, பிழை பண்ணிருப்ப, தவறு பண்ணிருப்ப, அவம் பண்ணிருப்ப, இழிவு பண்ணிருப்ப. உண்மையா இல்லையா? அப்ப இது நம்ம லட்சணம் தான் இப்பவே தெரியுது. நம்ம பாட்டுக்கு இப்ப கடந்தது எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அது அங்க இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீ வெறுப்பியா? உன் பிள்ளை அழகா இல்லைங்கிறதுக்காக தள்ளி வச்சிட முடியுமா? உனக்கு வழங்கப்பட்ட வினை வழங்கப்பட்டதுதான். அதை நீ தூக்கினுங்கிறது தான் விதி. அதை தடுக்கிறதுக்கு நீ ஒரு உபகரணத்தையோ ஒரு முறையையோ கூடுமான வரைக்கும் அதை நீ பயன்படுத்தணும்னா அதற்காக ஒரு ஜனனம் உண்டு. எங்கள் குருநாதன் எங்களை அவ்விதம் தான் சொல்லி வளர்த்தான். நாம் சொல்லுங்களே. அப்ப இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாம்
சரிசமமா இருக்கு. அறுசுவை போல எல்லா இன்ப துன்பங்களும், நல்லது கெட்டதும், இங்க இருளானதும், அங்க பிரகாசமானதும், லாபமானதும், நஷ்டமானதும், இன்னும் ஆதாயமானதும், விரயமானதும் எவ்வளவோ இதெல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இதுல நம்ம கவனம் செலுத்தக்கூடாது. இது சும்மா அவன் அந்த இயக்குனனுடைய தீர்மானத்தின் பேரில் இங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவன் பாட்டுக்கு இன்னைக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டான்னு நீங்க பாட்டு கொண்டாடி வச்சிடாதீங்க. இதெல்லாம் மாற்றி அமைக்கப்படணும். உங்களுக்கு கதாபாத்திரத்துல வாழாதீங்க. உங்கள் உருவத்தின் மேல போட்டப்பட்டிருக்கிறதுல வாழாதீங்க. உரு அகன்னு உங்க உள்ளுக்குள்ளாரே வாழுங்கள். வேற என்ன இருக்கு? அவனிடத்தில் வேண்டிய எதுவுமே இல்லை என் செல்வங்களே. சத்தியம் சொல்கிறேன், அவனை வேண்டி நெல்லுங்கள், அவன் திருவடி நினைந்திருங்கள். இல்லாட்டி நம்ம இந்த பிறவியை நம்ம வெல்லவே முடியாது. நம்ம வாழும் பொழுது அங்கு சதா சிவானந்தத்தை சித்தத்தில் உணர்ந்தே ஆக வேண்டும். அந்த வெட்ட வெளி வெட்டி கடுவெளி அங்கு கடந்து ஏக வெளியில் அங்கு ஏகானந்தத்தில் ஒரு திருநடம்பிடும். தனக்கு எல்லை இல்லை, தனக்கு எல்லை இல்லை என்று தில்லை திருநடனம் புரியும் அந்த உத்தமனை சித்தத்தில் ஆடவிட வேண்டும். சித்தத்தினால், சிந்தனையினால், தொடர் சித்தத்தினால், வேற ஒன்றும் கிடையாது. நாமம் ஜபித்தலை விட 1000 கோடி மடங்கு வலிமையானது அந்த நினைவில் இருத்தல். ஏன்னா இதெல்லாம் ஒரு இடத்துல தடுமாறிடும். என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பினும் ஆறு கரையது பொருள் நன்புலன் ஒன்றி நாதவென்று அரற்றி உரை தடுமாறி உரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டிட்டு இருதய மலர கண்களி கூற நுண்துளி அரும்பு சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயை ஆகி வளர்த்தனை போற்றி. எத்தனை பெரிய உத்தமமான சுகத்தை தொலைத்துட்டோம் இந்த எந்திர இயல் வாழ்க்கையில. என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி விம்மி அழுகுறாங்களோ அது மாதிரி அன்பினுமாறு கரையது பொருள் பிரம்மாண்டமான அணை உடஞ்சிருச்சு. அப்படி சக்க மாதிரி ஒரு கடுகு மாதிரி அடித்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது ஆனந்த கடல். ஆம் செல்வங்களே, நன்புலன் ஒன்று நாத வென்று அரற்றி உரை தடுமாறி எவ்வளவு நேரம் போயிட்டு அதெல்லாம் ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துரும். சும்மா நம்ம பிதற்றிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன அந்த சுத்த பொண்ணு ஆவலுங்கிறது தான் சொல்றேன். நீங்க அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டீங்கன்னா உரை தடுமாறும், உரோமம் சிலிர்க்கும், கரமலர் மொட்டித்து போயிடும். இப்படி கும்பிட மாட்டீங்க, அது மொட்டிடும். இருதய மலரும், கண் களி கூறும், நுண் துளி அரும்ப ஒரு நுண் துளி ஊசி முனைகளும் எல்லாம் உளுந்து உளுந்து அழுகுறாங்க. அழுவக்கூடாதுன்னா அழுவலாம். ஆனா இவர் இப்படிதான் சொல்றாரு, நுண் துளி அரும்பு சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயை ஆகி வளர்த்தனை போற்றி. தாயை தந்த தங்கம், தாயை தந்த தாய், தாயும் மாணவன். இப்ப நமக்கு அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கு. நமக்கு ஒரு ஆனந்த வாழ வந்திருக்கோம். ஏன்னா நம்மளுடைய மூலமே அதுதான். அவனுடைய படைப்புல எந்த பிழையும் இல்லை. இயல் அன்பு இன்ப ஆனந்தமாக மழலை சிற்பமா அலையலையா அடிச்சுட்டு ஓடுறதுனால அது பேரு மழலை. குலைந்த எந்தை தந்தை குழந்தையா இருக்கு. என் தந்தை குலைந்துட்டான், அந்த சாதம் குலைஞ்சிருச்சுங்கிறாங்களா, அது மாதிரி அந்த பரம் கடினத்துல இருந்து குலைஞ்சிருச்சான். குழந்தை மழலை அங்கு வைக்கப்பட்டது. அப்படி இந்த சிருஷ்டி தத்துவத்திற்காக இங்க படைப்பிலக்கணம் வைக்கப்படுகிறது. ஏன்னா இது ஒன்றை படைத்தது, இதை ஒன்று படைத்தது, இது ஒன்று படைக்கணும். அந்த இயற்கை விதியின் கண் விடாது விடலை புகுந்தது. பருவம் என்கின்ற மயக்கம், அறிவு முதிர்ச்சி, போதனைகள், சுய கருத்து, கிறுக்குகள், முறுக்குகள், இன்னும் எதோ கேடுகள், இதெல்லாம் புகுந்துட்டு உனக்குள்ள ஒரு நாயக மாயை செய்துட்டு ஒரு ராஜ்ய ரீகத்தை செஞ்சுட்டு அதை பெரும்பகுதி வெளியே காட்டாது. ஆனா சிலர் அதை வெளிக்காட்டி அந்த மாதிரி நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க. நிஜம்தானே அது? அப்ப நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த சுகத்தை நம்ம இழந்துட்டோம். அவன் தான் தர முடியாது. ஆனந்த நடராசனார் தான் தர முடியும்.
நாக கங்கண நட ராஜ்ய மனோகரி உடன் நம்ம நாக கங்கண நட ராஜ்ய மனோகரன் அவன் தான் தர முடியும். அந்த சித்தத்தை சிவன் திரு அடி நீல நிழலுக்காய் வையுங்கள். அந்த எழும் வளல் கடலை எண்ணியே இருங்கள். ஒரு வழியே கிடையாது. அவர் தருவார் இவர் தருவார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவுவது இல்லை. அடினா இந்த அடி நினைச்சுட்டாங்க. திருவடி உதவுவது போல திரு தம்பியும் திரு அண்ணனாரும் உதவுவதில்லை. நாம் செல்வங்களே, நம்ம இந்த பிறவியை முற்று பெற வைக்கணும். சும்மா வெறும் பற்று இச்சை ஆசைங்கிற பெயரால மொத்தத்தையும் இங்க வச்சுட்டு மரணத்தின் தருவாயிலும் புகழுக்கு ஏங்கி இந்த சகத்தினுடைய கரகோஷத்திற்கும் வாழ்த்துதலுக்கும் அவர்களுடைய இந்த அங்கீகாரத்திற்காகவும் ஒரு அந்தஸ்துக்காகவும் ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு என்று நீங்கள் உங்கள் உயிரை வாழவிடப் போகிறீர்கள். தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம்னு அங்க அடிப்படை விதியை வேற மாத்திட்டாங்க. பெண்ணா இந்த உறவுகள் இன்று வந்தது நேற்று வந்த உறவும் இல்லை, நாளை வரப்போகும் உறவும் இல்லை. இதெல்லாம் கோடி கோடி மணல்கள் அப்படி எடுத்து போடுது, அவ்வளவுதான். அதுக்கப்புறத்துக்கு மொத்தமும் கலக்கி எல்லாம் தூக்கி எறியப்படும். அப்ப இன்று வந்ததுதான். இப்ப ஏன் உயிர் அன்றிலிருந்து இன்று வரைந்து என்றும் ஒரு பயணத்துல இருக்குது. இது நிஜம்தானே. என் உயிருக்கு நான் என்ன செய்ய போறேன்? என் உயிர் ஏன் சரி நீ எதிர்காலத்துக்காக போடுறப்ப சரி இந்த வாழும் காலத்துல ஒரு பகுதி சம்பாதித்தா இந்த எதிர்காலத்துக்காக சற்று சேமித்து வைத்த சரி, இந்த நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அங்க ஒரு சூக்கும பொருள் இருக்குமே, அடுத்த சரீரம் தேடுமே. நேற்று இட்டது இன்று, இன்று இடுவது நாளை. நேற்றினுடைய விதைப்பின் விளைச்சலை இன்று அறுவடை செய்கிறேன். அறுவடை செய்யும் பொழுதே நான் இடையிடையே விதைத்ததெல்லாம் நாளைக்கு அறுவடை செய்யணுமே. இது இப்படியே ஒரு ஓட்டம்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. எவ்வாறு மீட்பது? சிந்தித்து பாருங்கள். தனக்குன்னு மிஞ்சி வரப்போவது நீங்கள் செய்த புண்ணியம் மட்டும்தான் செல்வங்களே, மறந்து விடாதீர்கள். உன் உயிருக்குன்னு நீ ஏதாவது ஒண்ணு சொல்றன்னா உன்னோட ரத்த பந்தம் அல்லாத யார் என்றே தெரியாதவருக்கு சகஜீவனுக்கு உன்னால் ஆனது நீ செய்தினா அது மட்டும்தான் உன்னுடைய புண்ணிய கணக்கென உன்னை தொடரும். நீ பெற்ற மெய் அறிவும் பாவமும் புண்ணியமும் உன்னை விட்டு விலகுவதில்லை. மறந்து விடாதே மனம் படைத்த மனிதா. நான் பாட்டுக்கு நான் என்னுடைய பரம்பரைக்கு 700 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டேன். ஒன்றும் எனக்கு இல்லை. ஆனால் என்ன உடலுக்கு நோய் தான் இருக்கு. இப்படியாங்கிறேன் நான். இது ஒரு வாழ்வான்னு கேட்கிறேன். சிறுபிள்ளை வாழ்வு இல்லையா? உச்ச வரம்பில்லாத ஒருவன் இங்கு 1000 பேரை ஏழையாக்குகிறான். இது ஒரு விதி. அப்ப நான் என் உயிருக்கு நான் என்ன செய்ய முடியும்? இந்த புண்ணியத்தை தான் செய்ய முடியும். அன்னம்பாளிக்கும் பொன்னம்பழங்கிற மாதிரி, அன்னம்பாளிக்கும் திரு சிற்றம்பழங்கிற மாதிரி இந்த அன்னத்தின் பெயரால ஒரு நீராதாரத்தின் பெயரால சக ஜீவன்களுக்கு நான் செய்யும் உதவிங்கிற பெயரால் அதனால வர்றது மட்டும்தான் என் உயிரை தொடரும். எல்லாம் கூட வரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நீ காத்த தர்மத்தினால நீ தர்மத்தினால் காக்கப்படுவாய். தர்மம் தக்க சமயத்தில் உன் உயிர் காக்கும், உள்ளதெல்லாம் காக்கும். ஆமா, என் குருநாதன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். குமரா, இங்கு உங்களுக்கு குரு மண்டலம் என இங்கு தர்ம போதனைகளை போதித்து கொண்டிருக்கிறோம். இந்த களம் வேறு, அந்த களம் வேறு. அங்கு நாங்களே தர்மாதிபதியா இருப்போம். அங்கு நீங்க காட்ட தர்மத்தின் அளவு அந்த தர்மாதிபதினால் காக்கப்படுவீர்கள். அப்ப நான் சொல்லிட்டேனேன்னு உனக்கு ஏதாவது உதவுன்னு நினைச்சுக்காத. நீ காத்த தர்மம் மட்டும்தான் உன்னை காக்கும். நான் வரப்போவதில்லை. ஏனெனில் அங்கு அதற்கு தண்டனை தருபவனே நானாகவே இருக்கிறேன். ஒரு விதியை சொல்லிட்டேன், கடைபிடி. இல்லாட்டி நான் தான் உனக்கு துன்பப்படுத்துவேன். அதுக்குன்னு நான் வேலைக்கு ஆள்லாம் வைத்துக் கொள்வதில்லை. இரண்டையும் நானே செய்கிறேன். அப்ப அங்கு தர்ம அனுஷ்டானத்துல அது சார்ந்த சிந்தனைகளை ஆழ்ந்து நம்மளால இயன்ற உதவிகளை சக ஜீவன்களுக்கு சிந்தையால் காணலால் சொல்லால் செயலால் செய்யறது தவிர உன் உயிரை பின்தொடர போவதே இல்லை. இதை குறிச்சு வச்சுக்கிங்க. இதெல்லாம் இதன் பெயரால சக ஜீவன்களுக்கு நீ திருப்தி செய்து விட்டால், அங்க மனசை சாந்தப்படுத்திட்டா, அதன் பெயரால் அதன் ஒரு தன் நிறைவுக்கும் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் நீ காரணம் ஆகிவிட்டால் அதெல்லாம் உனக்கு விளையும். ஏன்னா இங்க விதைப்பு விளைச்சல். எதை விதைத்தாயோ அது ஒரு 100 ஆக்கப்படும். துன்பத்தை விதைத்தால் ஒரு 100, இன்பத்தை விதைத்தால் அது ஒரு 100. இவ்வளவுதான். வித்து ஒரு 100 விளைகிறதாம். அப்ப
நம்ம இந்த புத்தியை பெறுவதற்கு முன்னாடி நம்ம அறிந்து அறியாமல என்ன பிழை, சொல் பிழை, காணல் பிழை, செயல் பிழையில ஆழ்ந்து இருந்திருப்போம். இந்த உண்மையை கூட நம்ம ஒத்துக்கலைன்னா நம்ம எல்லாம் போய் அந்த நிலையில அடைய முடியாது. நீ முதல்ல குப்பைங்கிறத உணரு. இது வரைக்கும் இந்த கழிவுநீர் குட்டைகளா அந்த ஒரே குட்டை ஒரே மட்டைன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க தான். ஆமா, இந்த ஓட்டத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்படிதான் இந்த உலகம் நம்மளை வாழ பழக்கி இருக்கு. மீண்டு எழுந்து அந்த இடத்துல முதல்ல நில்லுங்க. இந்த உண்மையை உணருங்க. இனிமேலாவது நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். நாம் நெஞ்சறிந்து கருத்தறிந்து நம்ம சக ஜீவன்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு தராத ஒரு வாழ்வு வாழ்றதே பெரிய தவம். அதுலயும் நம்மளால இயன்றதை கொடுத்து ஒரு அரவணைப்பா சகோதரத்தை போல வாழ்றதுங்கிறது அது தவம், ராஜ தவம். இவ்வளவுதானே. அப்ப இந்த பகுதி இதை நம்ம கடைபிடிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அதனாலதான் அவன் அன்னலிங்க பிரபு, அன்னாபிஷேக பிரியன், படியளக்கும் வேலையை பரமனே வைத்திருக்கிறான். அன்றிலிருந்து இந்த அண்டம் இருக்கும் வரை அந்த படி அளக்கும் வேலையை அந்த பரமனே வைத்திருக்கிறான். மறந்து விடாதீர்கள். அவனை விட யாரும் நிறைவா இந்த சக ஜீவன்களுக்கு உணவு அளித்து விட முடியாது. சில கடும் துன்பத்தினாலோ அல்லது ஊழ்வினைகள் எந்த காரணத்தினாலோ அவன் உண்ணாது வருந்தி வீழ்ந்து இருந்தால் அதற்காக இங்கு ஒரு 3 விழிகள் அழுதிருக்கும். அது உன்னை படைத்த சிவபரத்தின் விழிகள் என்பதை மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. ஆமா, இப்ப இது உயிருக்கு முடிஞ்சிருச்சு. மறுமைக்கு என்ன உதவும்? அது அது நமக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரியாது. அதனால இதை சேர்த்து வச்சுட்டோம். ஏன்னா அதை உறுதியா சொல்ல முடியாது. பிறவாதிருக்க வரம் பெறல் வேண்டும். போயிட்டு குடுன்னு போயிட்டு சிவபரம்பொருள்கிட்ட போயிட்டு அவன்கிட்ட இதை கூட அதை கூடன்னு போய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காத குமரா. பிறவாதிருக்க வரம் பெறல் வேண்டும். பிறவாத ஒரு வாழ்வு. அப்பா போதுண்டா. முடியேன் இனி பிறவேன் பெரின் மூவேன் பெற்ற மூர்த்தி பொடியேன் பல பொய்யை உரைப்பினை குறிக்கொண்டீர். செடியார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அற்றுயில் அடிக்கே உனக்கு ஆளாய் நீ அல்லே நினலாம். எந்த இறைவனாவது அடி கேட்பான்? விரும்பி கேட்கிறான். இப்ப தந்தை இடத்துல அந்த 1 வயது 1.5 வயது மதிக்கத்தக்க மழலைகள் விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஆமா, தந்தை அதை கோபப்படுத்துவார். அந்த மழலை அடிக்கும். வலித்திருமா? அதுக்கு மேல ஏதாவது ஒரு பேரின்பம் இருக்கா? அந்த அடி வாங்கலன்னா மோட்சமே கிடையாதுன்னு சொல்ல. அப்படிதான் நம்ம சிவம் சுந்தரமூர்த்தியிடம் அடி கேட்கிறான். அடிடா அடிடா. அது மழலை எவ்வளவு கோபமா அடிச்சா என்ன வலிச்சிட போகுது? மலர் சென்று நடு நெஞ்சு அங்கு தழுவி சென்றதா தானே இருக்கும். ஆம் செல்வங்களே, சிந்தித்து பாருங்கள். பிறவாதிருக்க வரம் பெறல் வேண்டும். பிறந்து விட்டால் சின்ன வரம் கேட்டனே தரலையே. அவர் தரலன்னா அவ்வளவு அவனை யாரும் போய் கேட்க முடியாது. அதனாலதான் தனி பரமா இருக்கும். என்னை கேள்வி கேட்க ஆளே இல்லை. கேள்வியும் நானே பதிலும் நானே. உன்னுடைய புத்தியும் புத்தி பிளவும் புத்தி பின்னடைவும் புத்தி தெளிவும் நானே காண்குமரா. ஒரு மனிதனின் புத்தியின் பெயரால் உணர்ந்தால் அதற்கு நானே காரணம். புத்தி பிளவின் பெயரால் கண்டால் அதற்கு நானே காரணம். புத்தி பின்னடைவின் பெயரால் கண்டால் அதற்கு நானே காரணம். புத்தர்களால் அடைப்படும் புத்தன் நான் அப்படின்னு சொல்றாரு. அவர்கிட்ட நம்ம ஒண்ணும் பேச முடியாது. பிறந்து விட்டார். இரவாதிருக்க மருந்துண்டுகா. நம்ம கேட்பான், அவன் கொடுக்க மாட்டான். அவன்கிட்ட போய் நம்ம ஒன்றும் வழக்கு இழுக்க முடியாது. ஆனா அவர் வழக்கு இழுப்பாரு. சுந்தரமூர்த்தி, என்ன அடிமைடா நீ, என்னடா பரம்பரையா அடிமையா இருக்கு, நீ உனக்கு ஒரு அடிமையா அப்படின்னு அங்க போய் வம்பிழுத்துட்டு இருப்பாரு. அதுல பல உப ஓலைகள் எல்லாம் வைத்துட்டு ஓலையை மறைச்சு வச்சிருப்பாரு. வித்தகன் இல்லையா? ஆமா. தடயத்தை தொலைத்து விட்டு ஒரு தன்னிகரற்ற தலைவன் தரணியை தன் தலையால் தங்குகிறான். ஆனால் உன்னை தடயத்தோடு பிடிக்கிறான். அதனால கண்காணியனும் முக்கணனும் பெயர் பெற்ற ஒரு உத்தமன். நீ அவனிடம் மட்டும்தான் உறவாடணும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அது பெரிய சுகம். எல்லையில்லாத மனநோய், சதாசிவ மனநோய்.
எவன் ஒருவன் எல்லாவற்றிலும் என்னையும் என்னை எல்லாவற்றிலும் காண்கின்றானோ அவனுடைய காட்சி நின்று நான் மறைவதில்லை, அவனும் என் காட்சி நின்று மறைவதில்லை. அவன் இதயத்து பொருளாய் நான் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கிறேன். இந்த அண்டம் அநேகத்தை எடுத்துட்டு அப்படியே ஏகமா சிவமாகவே காட்சி கருத்தினித்து ஆகா 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 கோடி கோடி குதூகல ஆனந்தத்தில் அசைவற்று நான் அப்படி அந்த அணை தழும்பாம அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கும். அது மாதிரி அசைவற்று முடியல. அப்படி நான் அடித்தரை கரை அறுத்த தேனாமிர்த சாகரம் காண்குமரா, நீ சாகா தேனிக்கா, நீ சாக போவதும் இல்லை, நான் தீரப்போவதும் இல்லை. இதாண்டா என்னுடைய எல்லை. எரிசடை அரசின் விரிசடை பரப்பி வான் எனக்கான். இந்த அண்ட பேர் அண்டத்தில் வான் எவ்வளவு விரிந்து நிறைந்திருக்கிறது நீ கருதி கொண்டிருக்கிறாயோ, அது மொத்தமும் என்னுடைய எரிசடை அரசின் விரிசடை பரப்பை நான் எனக்கான் குமரா. நான் முடியோடு முடிந்து போய்விடவில்லை, அது கடந்து இருப்பவன் சொல்ற ஒரு உத்தமன். அவனை போய் சிந்தி. மிக மிக பலகீனமானவன், பலம் பொருந்திய பலகீனன் ஒருவனை கண்டேன், அவன் பேர் பரம் என்றார்கள். சத்தியம் சொல்கிறேன், நம்ம என்ன பண்றோம், அங்க போய் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கோம். நீ ஒரு மழலை ஆக, அவனை தாயாக்கிட்டு நீ மழலை ஆக, இருந்த இடத்தில் அழுதுவை, ஓடி வரும் தாய்மை அது. மட்டுவார் குழல் அம்மையுடன் நம்ம தாயுமானவன் வருவார். தாயின் தாயை ஒருத்தன் சிந்திச்சு படைச்சிருக்கான்னா அவன் பரமல்லாது வேறு யாரா இருக்க முடியும்? நாம் சொல்ல முடியும். பிறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்துண்டுகான். சாவாம இருக்கிறதுக்கு மருந்து இருக்குப்பா. அறமார் புகழ் தில்லை அம்பளவானார் அடிக்கமலம் மறவா திருமணமே. அறமார் புகழ் தில்லை அம்பளவானார் அடிக்கமலம் மறவா திருமணமே. அதுதான்ப்பா நல்ல மருந்து, வேறு மருந்தே கிடையாதுப்பா. அங்க வான்மையூர் மேவிய பிறவியார் பெரும் மருந்து இருக்கு. அங்க புள்ளிருக்கு வேலூர்ல அங்க ஒரு வைத்தீச்சரத்தார் இருக்காரு, தையல் நாயகியுடன் வந்து தையல் போடும் தையல் நாயகி இருக்கிறாங்க. அடி கமலம் மட்டும்தான் அவனுடைய பிறவி பெரும் மருந்தா இருக்கிறது. அதை சிந்தித்திருங்கள், அந்த திருவடியில் சரணடைந்திருங்கள். ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை, அவன் இரக்கத்தினாலதான் நம்ம இன்னைக்கு வாழ்றோம். இவ்வளவுதான். நேற்று இந்த நேரம் இங்கு சில ஜீவன்கள் இருந்திருப்பாங்க, இந்த நேரம் இல்லாம இருந்திருப்பாங்க. அவர்கள் எல்லாம் அவன் அருள் இழந்தவர்கள். இந்த ஒரு விதியின் பேரால் நீயும் நானும் இந்த களத்தில் அகல இருக்கிறோம், புதைக்கப்பட எரிக்கப்பட காற்றில் ஓதிவிட இருக்கிறோம். இந்த பேருண்மை உணர்ந்து இந்த ஆத்ம முன்னேற்றத்திற்கு ஆன்ம முன்னேற்றத்திற்கான கடமையில் நிலைத்த சித்தத்தை சிவனுக்காக்கி சிவன் திருவடி காக்கி காயத்தினால் சகல கர்மங்கள் செய்திருங்கள் என் செல்வங்களில், வேறு வழியே இல்லை. சத்தியம் சொல்கிறேன், வேறு வழியே இல்லை. அவன் தருவான், இவன் தருவான், நான் யாரும் தரமாட்டாங்க. அதை விட மாபெரும் ஏமாற்று வேலை ஒண்ணு கிடையாது. நீ இனிமேல் ஒன்னு அடையிறதுக்கு என்ன இருக்கு? சீவனே சிவனாய் அமர்ந்திருந்தாரே உன் உயிரா ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லில் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம். தன்னைத்தான் பற்ற தலைப்படும் தானே உன்னை நீ பற்று. அங்க உன் உயிர் மயமா வெற்றிருக்கிறான். அங்க அதன் பேரால தொடர் உயிர் நினைவில் நிலை நின்று பழகு. அதன் பேரால சதாசிவம் அங்கு சச்சித் ஆனந்தத்தை செய்யும். உடனே நமக்கு சில விஷயங்கள் புரியாது. இப்போ ஒரு நதி வறண்டு கிடக்குது, நகரங்கள் எல்லாம் கடந்து வருது, திடீர்னு பெருமழை. ஆமா, முதல்ல குறுகிய காலத்திற்கு அதுல இருக்க கசடுகள் தான் அடித்து செல்லப்படும். அந்த நேரம் நீர் அருந்துவதற்கோ குளிப்பதற்கோ ஏற்றது அல்ல. அது மாதிரிதான் அங்க அந்த அலை உனக்குள்ள இருக்கிற எல்லா கல்மசங்களையும் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கும். அதுதான் உன்னுடைய சுபாவம் நினைச்சுக்காத. இந்த கல்மசங்கள் அந்த அந்த பெரு நதியின் பெரும் பிரவாகத்தின் பேரால இருக்கிற கல்மசங்கள்லாம் கொண்டு போய் கடல்ல சேர்த்துருவான். உன்னை சுத்தனாக்கி விடுவான், கண்ணியனாக்கி விடுவான். மறந்து விடாதீர்கள் என்று சொல்வார். 1000 முதல் தாமரையாம். ஆமா,
அந்த திருவடி ஏந்தி உனக்கு திருவடி தீட்சை தரணும். சும்மா ஒரு கனவு கண்டு அதுக்காக நீங்க அவன்கிட்ட போய் அப்படி இப்படிலாம் இருக்காதுங்க. சேயாய் நில்லுங்கள், அவன் தாய் ஆகுவான். நீ சீடனா நின்னா அவன் குருவாதான் ஆவான். குரு யார்? அவன் அக்னி பிளம்பு. நண்பனா நின்னா நண்பனா அவன் ஆயிரும். நீ வில்லனா நின்னா அங்க ஒரு உத்தம வில்லனா ஆகும். உன்னை சாயவே விட மாட்டான். ஆனா விடவே மாட்டான். உன்கிட்ட இருக்கிற எல்லா கலைகளையும் கறந்து உன்னிடத்தில் பாசுபதாஸ்திரம் தருவான். அங்கு பார்த்தனுக்கு தந்தது போல. அதனால அவன் ஆனந்தத்தினுடைய பிரவாகங்களை சொல்லி விடுவதற்கு இல்லை. இந்த அற்புதமான வாழ்வை தீய எண்ணங்களினால் அற்ப வாழ்வாக்கி கொள்ளாதீர்கள். ஏந்திய திருவடி எண்ணியே இருங்கள், வேறு வழியே இல்லை. அதனால நடராஜ தத்துவம் இதைதான் சொல்லுது. அவனை சிந்தித்திருங்கள், அவன் திருவடியில் நிலை நின்று இருங்கள். நடராஜா நடராஜனா நடந்துகிட்டே இரு. மனம் புத்தி சொல் செயல் எந்த களத்திலையும் குத்திட்டு நிற்கவே கூடாது. அது பாட்டுக்கு பயணித்துக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல நான் கருத்தை தொலைச்சிட்டேன், ஒரு இடத்துல மனசை தொலைச்சிட்டேன், ஒரு இடத்துல நான் உயிரை தொலைச்சிட்டேன், என் அவயங்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல தொலைச்சிட்டு நான் வெறும் கூடா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அங்க வாழும் சிரிக்கும் சிந்திக்கும் அழும் தொழும் பிணமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது வாழ்வான்னு கேட்கிறேன். எல்லாம் ஒரு சேர பயணிக்க வேண்டும். நடராஜா நடராஜா நடந்துகிட்டே இருந்தா நீ ராஜா தான் ராஜா. எதையும் நீ குத்திட்டு நீ எதுலையும் ஆழ்ந்து போயிடக்கூடாது. நீ ஆழ்ந்து செல்ல வேண்டிய ஒரே ஒருவன் அங்கு சிவ பரம்பொருளாய் இருக்கிறான். நீங்கள் கருத்து 100% நிலைநிறுத்த வேண்டியது அந்த ஏந்திய திருவடியாய், அந்த தொங்கு பதமாய், அந்த குஞ்சித பதமாய் இருக்கிறது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்கள். அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவுவது இல்லை. சிவமங்கலம்.